தமிழ் மாதங்களில் ஆடி மாதம் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த புனிதமான மாதமாகுங்க. அதுவும் இந்த மாதத்தில் நவகிரகங்களின் தலைவனாக சொல்லக்கூடிய சூரியன் மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்குள்ளே நுழைந்து பயணம் செய்யக்கூடிய காலமாகும். பொதுவாக சூரியன் மாதத்துக்கு ஒரு முறை ராசியை மாற்றுவாராமாங்க. இப்படி சூரியன் ராசியை மாற்றும் பொழுது தான் தமிழ் மாதங்களானது பிறக்குது. அந்த வகையில் ஜூலை 16ஆம் தேதி சூரியன் கடக ராசிக்குள்ளே செல்லும்போது தான் ஆடி மாதமானது பிறக்க இருக்குது. இந்த வருஷம் ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க. ஏன்னா இந்த கடக ராசியில் தான் குரு பகவானும் இருக்கிறாரு. இதனால் இந்த மாதத்தில் சூரியனும் குரு பகவானும் ஒன்றாக பயணம் செய்யக்கூடிய காலகட்டமாக சொல்லப்படுது. இதனுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தாலும் கூட சில ராசிக்காரர்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறாங்க. இதனுடைய விளைவாக சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நிதி நிலைமையானது எதிர்பாராத முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இப்பொழுது ஆடி மாதத்தில் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி தான் எந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. மிதுன ராசியின் 2வது வீட்டிற்குள்ள சூரிய பகவான் நுழைய இருக்கிறாரு. இதனால இந்த ஆடி மாதமானது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த மாசத்துல வருமானத்துல பெரிய அளவில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. அதே போல புதிய வருமான ஆதாயங்களானது கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நிதி நிலைமையானது வழக்கத்தை விட சிறப்பாக இந்த காலகட்டத்தில் அமைய போகுதுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்க போகுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணவரத்தானது உங்களுக்கு திருப்திகரமாக அமைய போகுது. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியமானது கிடைக்க போகுதுங்க. வீட்டை விட்டு வெளியில் தங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திடீர் செலவுகள் ஏற்படலாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுது. வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகமானது ஏற்பட போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்பட போகுது. இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவோ சவால்களையும் தடைகளையும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே நடக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமானது ஏற்பட போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டரானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. மகர ராசி 7வது வீட்டிற்குள்ள சூரிய பகவான் நுழைய இருக்கிறாரு. இதனால் இந்த ஆடி மாதமானது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மங்களகரமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய வேலை மற்றும் வணிகத்தில் பெரிய அளவில் வெற்றியானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுடைய வருமானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்பட போகுதுங்க. வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வேலையானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகும். அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பதிவு உயர்வானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. தந்தையுடனான உறவுகளானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுதுங்க. இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பானது அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சில் மதிப்பு இருக்கக்கூடிய பேச்சு என்ற எண்ணமானது மற்றவர்கள் நினைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சு திறமையானது அதிகரித்து காணக்கூடுங்க. அதே போல் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்குதுங்க. வரவுக்கேற்ற செலவானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு ஏற்படுங்க. மன தைரியமானது அதிகரித்து காணக்கூடிய நேரமாகும். மற்றவர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாகும்.
கன்னி ராசியில் 11வது வீட்டுக்குள்ளே சூரியன் நுழைய இருக்கிறாரு. இதனால் ஆடி மாதமானது இந்த கன்னி ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. திடீரென்று நல்ல நிதி ஆதாயங்களானது கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்துட்டு வந்த வேலைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கையானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகுங்க. திருமண வாழ்க்கையானது சிறப்பாக அமைய போகுது. வாழ்க்கை செழிப்பாக இருக்குங்க. குடும்பத்தோடு பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாகும். நீங்கள் தயாராக இருக்க வேணுங்க. வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த கன்னிராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்குமே நிச்சயமாக வெற்றியானது கிடைக்க போகுதுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் நன்மை தீமை அறிஞ்சு செயல்படுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியையும் நீங்கள் கவனத்தோடு எடுத்து வைக்க வேணுங்க. பணவரத்தானது அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. பழைய பாக்கிகள் அனைத்துமே வசூலாகக்கூடிய நேரமாகுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலையானது கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி வைத்து மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. புதிய நபர்களுடைய அறிமுகமானது இந்த காலகட்டத்தில் அது கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம் சம்பந்தமாக புதிய நபர்களுடைய அறிமுகத்தால் உங்களுக்கு பல நன்மைகளானது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தொடங்குங்க. ரிஷபராசியின் 3வது வீட்டில் சூரியன் நுழைய இருக்கிறாரு. இதனால் ஆடி மாதத்தில் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வரத்தானது அதிகரிக்க போகுது. அதன் மூலமாக நிதி நிலைமையானது சிறப்பாக அமைய போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக அமைய போகுது. சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு பயணங்கள் செல்ல வேண்டிய சூழ்நிலையும் உருவாகுங்க. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேணும். புதிய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபமானது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமான காலகட்டம்னு கூட சொல்லலாங்க. புதுமண தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் சுப செலவுகளானது அதிகரிக்க போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த போட்டிகள் எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியமானது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுதுங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேலதிகாரிகளிடம் உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நேரமாகும். நீங்கள் எதிர்பார்த்த பணி மாற்றமானது ஏற்பட போகுது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய கடின உழைப்பிற்கான பலனானது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டரானது உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய நேரமாகுங்க. வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகளும் உருவாக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டி மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய ஆடி மாதம் ரொம்பவே நன்மைகளை தரக்கூடிய மங்களகரமான மாதமாகுங்க. இந்த காலத்தில் நல்ல அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வரப்போகுது. எல்லா விதத்துலேயும் துணையாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது கை கொடுக்க போகுதுங்க. அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நிறைவேற போகக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டுட்டு வந்த வேலைகளை நீங்கள் முழுமையாக செஞ்சு முடிச்சு அதில் வெற்றியும் பெறக்கூடிய நேரமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய நிதி நிலைமையானது உங்களுக்கு சாதகமான மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்க போகுதுங்க. இதனால் உங்களுடைய மனதிலையும் குடும்பத்திலையும் உற்சாகமானது அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை
நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் 12 ராசியில் எந்த ராசிக்காரர் என்பதையும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சூரிய பகவானை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. உங்களுடைய குல தெய்வத்துடைய பெயரையும் இஷ்ட தெய்வத்துடைய பெயரையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.